ஹாய். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு காலைல எந்திரிச்சது ஒரே வேலைங்க. காலைல மிஷினில் துணியை போட்டு பாத்திரம்லாம் கழுவி எடுத்து அப்பப்பப்பா வேலையை கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சாலே என் உயிர் போகுது. அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது. இன்னைக்கு சண்டேவாவது ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அன்றைக்கி தான் எங்கேருந்து இவ்வளோ வேலைகள் வருமோ தெரியலை. காலையில் டிஃபன் முடிச்சுட்டு அப்புறம் ரைஸ் வச்சு பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கழுவி மீனை கழுவி குழம்பு வச்சு யாரு தான் கண்டுபிடிச்சாங்க அந்த சண்டே ஒர்க்கை எனக்கே தெரில. சரி மீன் குழம்பு வைப்போம், என்ன பண்ணுறது. சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறமேல்ட்டு வெங்காயம், தக்காளி, மாங்காய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தப்பொடி, குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் கூட சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கிறது பொடி தான், இருந்தாலும் எப்படி போட்டே தெரியல. எனக்கு அப்படி பழகிடுச்சு. நான் நிறையா பார்ப்பேன், வீடியோஸ் பார்த்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. பரவாயில்லாமல் இருக்கும். இதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. மற்றபடி தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். மற்றபடி குழம்பு மிளகாத்தூள் கூட மிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது அதனுடைய எஃபெக்ட் போயிடுது. அந்த ஸ்மெல்லு இந்த ஸ்மெல்லப்போ கொஞ்சம் வாசனை எல்லாமே ஆயிடுது. அப்புறம் மீனை போட்டுட்டு உள்ள என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சமையல்ன்ற பேரில் ஏதாவது பண்ணணுமே, அப்போ தானே நம்மளையும் பாராட்டுவாங்க அப்படின்னு. அப்புறம் மீன் பொரிச்சாச்சு. பக்கத்தில் சோறு வடிச்சிட்டு மீனெல்லாம் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், சமையல் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நீட்டாக ஆக்கிட்டு அப்பா ஒரு வழியாக ஆகிட்டேங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே சொல்லப்போனால் கழுவிக்கிட்டே இருக்கிறேங்க. வீடியோலாம் எப்படியோ ஆயிடுச்சு போல். இது மீனுக்கு தடவி எடுத்து மேக்னேட் பண்ணி எடுத்த வீடியோஸு. லாஸ்ட்டு ஃபைனலாக இதே மாதிரி தாங்க என் கிச்சன் இருந்துச்சு. இப்படி தான் அப்போ முடிஞ்சது. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி இதில் தான் வந்தது. துவைச்ச துணியை போய் காய போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு போதுண்டா சாமி. அப்புறம் ஒரு 2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பூ பறிக்க போனேங்க. எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் தான் அந்த செடி இருக்குது. போயிட்டு பூ பறிச்சுட்டு வந்தேன். நிறைய பூ கிடக்கும். பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். செடியில் போய் பூ பறிக்க போயிட்டாலே போதும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே இப்போ காலையில் 6 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்ச உடனேயும் ஓடிடுறது. அங்கே போய் பூ பறிச்சுட்டு வந்து தான் நான் சமையல் வேலையே தொடங்குவேன்னா பார்த்துக்கோங்க. வந்துட்டு நல்ல பிள்ளையாக உட்காந்து ஒரு டீயை குடிச்சிட்டு உட்காந்து பூவை தொடுக்க ஆரம்பிச்சாச்சு. பூ தொடுத்துட்டே தான் இருக்கேன் நான். பூவை என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூ கட்டுறதும் பிடிக்கும், பூ தொடுக்கிறதும் பிடிக்கும். கடையில் கூட உதிரி பூ தான் வாங்கிட்டு சொல்லி கேட்பேன். அப்போ தான் நம்ம ஆசைக்கு அழகாக தொடுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப பெர்ஃபெக்டாக தொடுக்கிறதுலாம் கிடையாது. என்னமோ அதில் கொஞ்சம் மைண்டு ரிலீஃப் ஆன மாதிரி நல்லாயிருக்கும், பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். அதுமாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதே மாதிரி வேலைகள்லாம் செய்ய ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே பூ கட்டுறது எல்லாமே பிடிக்கும். எவ்வளோ பூ பாருங்கள். இவ்வளோ பூ கடையில் வாங்கினா எப்படியும் 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், நம்ம வீட்டிலையே பறித்து நம்மளே தொடுக்கிறது எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் பாருங்கள். அதனால் எல்லாருமே பூ கட்ட பழகிக்கோங்க. இப்போ தான் நல்ல சேனலில் நிறையா வந்து பூ கட்டுறது தான் போட்டுகிட்டே இருக்காங்களே, அழகாக இருக்குல்ல. ஏதோ நானும் கற்றுக்கிட்டேன்.
இது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த வீடியோ எல்லாமோ பண்ணிவிட்டு என்னமோ பண்ணி பார்த்துட்ருக்கேன் நான் உட்காந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பூ கட்டுற விஷயம். இவ்வளோ பூ கிடச்சிருக்குங்க, பரவாயில்ல. இவ்வளோ பூ கிடச்சதே பெரிய விஷயம் தானே. இது இங்கே 50 ரூபா கொடுத்தா கூட இந்த பூ கிடைக்காது. நல்லா தெரிஞ்சிச்சு அப்படிதானே. அப்புறம் முடிஞ்சது ஈவினிங் வந்து இன்றைக்கி கேடிவியில் போட்ட மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாவீரன் படம். ஏன்னே தெரியாது, நான் எங்கள் மேரேஜ் ஆன புதுசில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த படம் இந்த படம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக நான் டிவி வைக்கவும் இந்த சீன் எனக்கு வந்துச்சு. எனக்கு அதை தான் எடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு வீடியோ தான்.